Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1158 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கான்னு செக் பண்ண போலான்ட்டு கிளம்புவாங்க. முதல்ல நம்ம ஜோரோ தான் போவான். உசோப்பு புடிச்சு பச்சையா திட்டுவான். ஆமா, நேரா போ சொன்னா ரைட்ல போவான், ரைட்ல போ சொன்னா நேரா போவான். அவனை போய் முன்னாடி அனுப்புனா அதனால எங்க கூட வாடான்னா அதான் தெளிவா தெரியுது அங்கதான் போகணும்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்பறம் தொலைஞ்சு போவேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இருந்தவன் லெஃப்ட் சைடா திரும்பிடுவான். படுத்து ரானேன்ட்டு போவான். அப்ப லூஃபி அந்த சிங்கத்துல இருந்து பூனையா மாறிச்சே அது ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்பான். உசோப்பு இருந்துட்டு இல்ல அது பூனையில இருந்து தான் சிங்கமா மாறிச்சம்பான். அப்படின்னா அது ஒரிஜினலா பூனையாமா. உடனே லூஃபி இல்லவே இல்ல அது சிங்கம்பா, அவன் பூனையம்பா, மாத்தி சண்டைய போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஜோரோ எதுவா இருந்தா என்னடா எல்லாமே பெருசா தானே இருக்குதும்பா. உடனே லூஃபி வேற ஏதாச்சும் ரேபிட் இருக்கான்னு பாருங்கயா, நல்லா டேஸ்டியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் இவங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதோ ஒண்ணு குதிச்சு வந்துகிட்டு இருக்கும். என்னடா அதுன்னு ஆணு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பக்கத்துல வர நம்ம சஞ்சி நமியெல்லாம் பார்த்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ஆனா உசோப்போ லூஃபியும் ஆணு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி என்ன வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் வெட்டிக்கிளி அப்படியே பிரேக் அடிச்சு வந்து நிக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வெட்டிக்கிளியே எவனோ பைக் மாதிரி ஓட்டிட்டு வந்திருக்கான். அதாவது அந்த வெட்டிக்கிளி குதிச்சு தான் வரும், ஆனா அதான் அவனுக்கு பைக். இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கியா பானுங்க. அப்ப அந்த வெட்டிக்கிளி அப்படியே கண்ணை திருப்பி பார்க்கும். நமியும் சஞ்சியும் பயத்துல பிச்சுக்கிட்டு பின்னாடி போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பூச்சின்னா பயம். ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் ஆர்வமா போய் அதை பார்த்துட்டு இருப்பானுங்களா. மேல உட்கார்ந்துட்டு இருந்தவன் ஆமா நீங்க யாரு, புதுசா வந்திருக்கீங்களான்னு கேட்பான். அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்களுக்குன்னு க்ரூ இருக்கா, நாங்க இந்த பைக்ல ரைடு பண்ணலாமா, எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது, இதோட டாப் ஸ்பீட் என்ன, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கானுங்க. அவனுக்கே வேர்த்து ஊத்தும். ஒன்னு கேட்டா 9 கேள்வி கேட்கறானுங்களேன்னு. அப்போ ஜோரோ இருந்துட்டு ஆமா இது என்ன இடம்னு கேட்பான். அப்ப அந்த பைக்கர் எனக்கு உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸி, பட் ஒன்னு மட்டும் சொல்றேன், இந்த பறந்து விரிந்த இடம் சன்கார்டுக்கு சொந்தமானது. சொல்ல போனா சன்கார்டு தான் இந்த இடத்தையே கிரியேட் பண்ணதாமா. லூஃபி அவர் என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு கேட்பான். உசோப்பு கடுப்பாயி ஏண்டா கார்டுங்கிறான், பவர்ஃபுல்லா இல்லாம பஞ்சு மிட்டாயடா வித்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய ட்ரீ ஒன்னு இருக்குது, யோக்ட்ரெசல் ட்ரீம்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐலாண்டே கிரியேட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம இதை வச்சு நிறைய கடவுள்களையும் உருவாக்கி இருக்காராமா. அதனாலேயே இந்த இடத்த லேண்ட் ஆஃப் காட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க மக்களும் அவங்க மேல பயங்கர மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்னு உசோப்பு. அப்ப நாங்களும் மரியாதை கொடுக்குறோம் சூப்பர்னு சொல்லிட்டு அவன் அடுத்த மேட்டர் சொல்லுவான். இந்த பிக்ஸ்டேன் கேசல் இருக்குல்ல, இதுல இருக்க கார்டுக்கு தான் இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானாமா. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு லக் இருந்தா கண்டிப்பா அவங்கள பாக்குற லக்கு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவானா. உடனே இவனுக்கு ஆச்சரியமா இந்த கோட்டையில ஆளுங்க இருக்காங்களான்னு கேட்பான். ஏன்னா அங்க இருந்து தானே தப்பிச்சு போந்தானுங்க, இவங்க இருந்த வரைக்கும் யாரையும் பார்க்கல, அதனால தான் அப்படி கேட்பான். உடனே அந்த பைக்கர் என்ன சொல்லுவான், ஆளுங்க எல்லாம் கிடையாது, ஒரு பூனை ஒண்ணு இருக்கும், அதுதான் கடவுளும்பான். அதை எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரட்டி எடுத்துட்டு வந்தானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்குற ரியாக்ஷனை பார்க்கணுமே. லூஃபி தான் ஓட்டவாயாச்சே, சும்மா இல்லாம சாரிப்பா கடவுள்னு தெரியாம நாங்க காட்டுன்னு காட்டிட்டோம்னு சொல்ல வருவான். டப்புன்னு உசோப்பு வாயமுக்கி அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவன் லூசு ஏதாச்சும் உளறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீடில் காட் ஆஃப் ஹெட்ஜ்ஹாக், அதான் அந்த முள்ளம்பன்றி, அதையும் பொளந்துட்டாங்களே, நமி அதை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரியே முழிப்பான். அதுக்கப்புறம் தான் இயர் காட், அதுதான் அந்த ஜெயண்ட் ராபிட். அதை டவுனுக்கு பக்கத்துல யாரோ நெருப்புல கொளுத்திட்டாங்கன்னு இவனுக்கு நியூஸ் வந்துச்சாமா. கவலையோட சொல்லுவானா, இங்க லூஃபி வாய் அடைச்சிட்டு இருந்தா கூட ஆடா நாங்க தான்ப்பா அதை தின்னோன்னுட்டு இருப்பான். இவனை விடுங்க, இப்பதான் இவனை கீழ்பாக்கத்துல இருந்து கூட்டு வந்தோம், பாவம் டாக்டர் அனுப்பி வைக்கும் போது மூளையை வைக்க மறந்துட்டாரு, பாவம் உங்க கார்டன் நினைச்சா ரொம்ப பரிதாபகரமா இருக்குதும்பா. இங்க இவங்க 3 பேரும் நாங்க அப்படி யாரையுமே பார்த்தது இல்லப்பாங்கிற மாதிரி லுக் விட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கர் இருந்துட்டு நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க போல, உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டா அங்க இருக்க டவுனுக்கு போங்க, அங்க நல்லா சாப்பாடு கிடைக்கும்பா. உடனே லூஃபிக்கு வாயில எச்சு ஊத்த ஆரம்பிச்சிரும். அப்படியே சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம். சும்மா இல்லாம உங்களுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிகாஷன் ஒன்னு சொல்றேன், அதோ தெரியுதே அங்க ஒரு கோட்டை, அதுக்கு அந்த பக்கம் மட்டும் யாரும் போக கூடாது. ஏன் எதுக்குன்னு கேட்டா அங்கதான் சன்கார்டோட டெம்பிள் இருக்காமா, அங்க கொடூரமான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்க அங்க போனவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோட வந்ததே இல்லை, அதனால நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்கன்னு ஒண்ணு. நமி பார்த்துட்டு அட லூசு பயல இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்க, அப்பெல்லாம் சொல்லாதேன்பா, இங்க லூஃபி பயங்கரமான ஆளா, கண்டிப்பா பார்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு முழிச்சுக்கிட்டே இருந்தவன் பாட்டால்னு ஓட ஆரம்பிச்சிருவான். எல்லாம் கத்தி கதறுவாங்க, கேட்க மாட்டான். சரி ரைட்டுன்னு பைக்கருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. நமி மட்டும் எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கப்பான்னு ஒரு லுக் விடுவாளா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்க ஜோரோ லூஃபியை வாட்டிட்டு தான் போவான், அவனை எப்படியாச்சும் தடுக்கணும்னு. ஆனா அவன் என்ன சொன்னான், அங்க பயங்கரமான சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னான்ல, அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு ஜோரோ
ஜோரோக்குமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால அவனும் சண்டைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டான். உடனே சஞ்சி பச்சை பச்சையா திட்டுவான். ஒரு அவஸ்தை பத்தாதுன்னு நீயும் ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்க லூசு பயலேன்னு திட்டிகிட்டே போவான். இங்க இந்த பைக்கர் யாரு இவங்க வினோதமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பிக்ஸ்டின் கோட்டையில இருக்க கல் அப்படியே உடஞ்சு கீழே விழும். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவான் அந்த கோட்டையே மொத்தமா கொலாப்ஸ் ஆகிருக்குதுன்னு. இங்க லூஃபிக்கு ஒரே ஆர்வம், என்னால அட்வென்ச்சரை ஃபீல் பண்ண முடியுது, நிறைய காடுக வேற இருக்காங்களாமா, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு சந்து பொந்துன்னு ஒரு இடம் விடாம பூந்து பூந்து அவன் பாட்டுக்கு ஓடுவான். மற்றவங்க எல்லாம் எவ்வளவோ கத்தி பார்ப்பாங்க, கதறி பார்ப்பாங்க, வேலைக்கே ஆகல. நமி செஞ்சுக்கிட்ட தேவையில்லாம கத்தா தண்ணிடுவான். ஏன்னா லூஃபி முடிவு பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் அவனை ஸ்டாப் பண்ண முடியுமா என்ன? இந்த இடம் வேற பார்க்க பயங்கர பெருசா இருக்குது. ஏன்னா சுத்தி முத்தி பார்த்தா போய்கிட்டே இருக்குது, எண்டே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த அதே பிக்ஸ்டின் கேசல் அங்கேயும் இருக்கும். என்ன அதே மாதிரி இருக்குது, எத்தனை கேசல் இந்த மாதிரி இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டே போவாங்க. இங்க லூஃபி ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல யாரோ ஓடி வந்துட்டு இருப்பாங்களா, என்ன ஆளை பார்க்க எல்பே ஃபாரியர் மாதிரியே இருக்கான். சரி எவனா இருந்தா நமக்கு என்ன, அந்த பக்கமா போவோம் சரின்ட்டு லெஃப்ட் போனா அவனும் லெஃப்ட் சைடு போறான். சரி ஓகே ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தானே அப்படின்ட்டு ரைட்டு போனா அவனும் ரைட்டு போறான். ஆட்டம் கொய்யால நம்ம என்ன பண்ணாலும் காப்பி அடிக்கிறானேன்னு டேய் நான் வந்துகிட்டு இருக்கேன் என் வழியை விட்டு தள்ளி போன்னு கத்திக்கிட்டே ஓடுவான். ஆனாலும் ஆப்போசிட்ல வரவன் நிக்கிற மாதிரி இல்ல. இவன் எப்படி வரானோ அதே மாதிரி வருவான். பக்கத்துல வர வர பார்த்தா அது லூஃபி மாதிரியே இருக்குது. கடைசியில வந்த வேகத்துல ஒரே முட்டு, அந்த இடமே கண்ணா பின்னான்னு கிராக் ஆகும். எல்லாத்துக்குமே ஷாக்கு, என்னங்கடா ஸ்கை கிராக் ஆகுதுன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அது ஒரு கண்ணாடி. நம்ம லூஃபி முட்டுன முட்டுல அந்த சைடு இருந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சு பொத்துன்னு விழுவான். இது அந்த டவுன்ல இருக்க ஆளுகளும் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது போல. ஐயோ டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கை கிராக் ஆயிருக்குது, ஒரு சைடு இல்ல ரெண்டு சைடும் கிராக் ஆயிருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒரே ஷாக்கு. அப்படின்னா எல்லா பக்கமும் கண்ணாடி மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இது பெரிய இடம் மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஒரு சைடு உடைச்சவன இன்னொரு பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியாது போல. ஆனா அவங்க கிங்டத்துல ஏதோ தப்பா நடக்குதுன்னு பயந்துட்டு இருப்பாங்க. கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம ஆளுகளுக்கு பயங்கர ஷாக்கு. சொல்ல போனா ஏதோ கேஜ் மாதிரி இருக்கும். உடனே உசோப்பு ஜோரோவை பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுவான். போச்சு நம்ம ஏதோ சாபத்துல மாட்டிக்கிட்டோம், தேவையில்லாம 2 கடவுள்களை போட்டு பொழந்தோம், அது மட்டும் இல்லாம ஒரு கடவுளையே கொண்டு தின்றுக்கீங்களேடா, இதனால நம்ம தேவையில்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படி இப்படிமா. மூளை கட்டவனே கொஞ்சம் ஒழுங்கா பாடுறா அப்படின்ட்டு அந்த கம்பிக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய தையல் மிஷினு, அதுல சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் தச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை ஏதோ ஒரு இடத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்கன்னு தெளிவாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜெயண்டோட ரூம். எல்பேஃப் ஷிப்புக்குள்ள இப்படி ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்களோன்னு ஒரு சின்ன டவுட், ஆனா கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா இவங்க சுத்திட்டு இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த இடத்தையுமே அவங்க பார்க்கல. இந்த வேலையை ஒரு ஜெயண்ட் தான் பண்ணியிருக்குன்னா அப்போ இவங்கெல்லாம் அதுக்கு ஒரு பெட்டுங்க மாதிரி ஒரு பெரிய கேஜுக்குள்ள நம்மளை அடைச்சு வச்சிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பே பே பெப்ப பேன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கேஜுக்கு வெளியில இருந்து யாரோ கத்துற சவுண்டு, என்ன சத்தண்டா இது, என்னைய காப்பாத்த யாராச்சும் வாங்கடான்னு. இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட குரல். யாராதுன்னு சொல்லிட்டு காப்பாத்த கிளம்புவாங்க. அது யாரு என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.